பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the system is represented by the block diagram shown in figure below. ஸோ நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் டிஸ்கிரைப்டு பை a block diagram கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நேச்சர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ they have given a block diagram. ஸோ இந்த block diagramல நமக்கு தெரியும் இது என்னது, நமக்கு இது வந்து g of s. ஸோ இது வந்து g of s. ஸோ நமக்கு ஃபீட்பேக் அப்படிங்கிறது எப்பவுமே h of s அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரியும், நமக்கு ஜீட்டாவோட வேல்யூ வச்சு தான் we can describe what is the response. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா அவுட்புட் பை இன்புட், தட் இஸ் g of s divided by r of s. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன வரும்னா g of s divided by 1 plus g of s h of s. ஸோ h of s வந்து யூனிட்டி தான். ஸோ g of s அப்படிங்கிறது 10 divided by s into s plus 1. ஸோ 1 plus 10 divided by s into s plus 1. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்னன்னா இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா s into s plus 1 plus 10 வரும். ஸோ இப்போ இந்த s plus 1ம் இந்த s plus 1ம் கேன்சல் ஆகிடும் எல்சிஎம் எடுத்துக்கு அப்புறம். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 divided by s into s plus 1 plus 10 வரும். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம மறுபடியும் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 10 divided by s square plus s plus 10. ஓகேங்களா, ஸோ நமக்கு இதோட ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸோ நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஸோ ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்க்கு? ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்மில் வச்சுட்டு we can find out the zeta value. ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா omega n square divided by s square plus 2 zeta omega n s plus omega n square. ஓகேங்களா, ஸோ omega n square அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10. அப்போ எனக்கு omega n அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.3 அப்படிங்கிறது வரும். இப்போ எனக்கு 2 zeta omega n அப்படிங்கிறது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இட்ஸ் 1. அப்போ எனக்கு zeta வேல்யூ தெரியணும். அப்போ 1 divided by 2 into 3.3. ஸோ இது நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15. ஸோ இப்போ வந்து ஜீட்டோட வேல்யூன்னா 0.15. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன, அண்டர் டேம்ப்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the transfer functions are given below, which one represent a non-minimum phase transfer function. ஸோ மினிமம் phase transfer function அப்படின்னா என்னன்னா போல்ஸும் ஜீரோஸும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் மினிமம் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது நான் மினிமம் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ நான் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தே ஹாவ் தியர் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆன் த என்னது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும், ப்ளஸ்ல இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா s is equal to -1 -3 வரும். ஸோ இட்ஸ் அ லெஃப்ட் ஹேண்ட் சைட். இங்கேயும் -3 -4 -1 -2 0. ஸோ இதுவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட். இங்கே வந்து -4 வரும், இது 0 -3. ஸோ இட்ஸ் ஆல்சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட். இங்கே பார்த்தீங்கன்னா s is equal to 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமம் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து கடகடன்னு சொல்ல நினச்சிக்காதீங்க. ஸோ நமக்கு தெரியும் நியூமரேட்டர் அப்படிங்கிறது ஈக்குவேட் டு 0 பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோஸ் கிடைக்கும். டினாமினேட்டர் ஈக்குவேட் டு 0 பண்ணினா எனக்கு போல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்ப ஸோ நம்ம ஈக்குவேட் டு 0 பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆப்போசிட் தான் வரும். ஸோ s is equal to 1. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா s is equal to -2 -4 வரும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.